ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்பி காயின் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் 2 வகையான 10 பைசா நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த நாணயம் 1966 மற்றும் 1970 2 வகையான ஒரே மாதிரி உள்ள நாணயங்கள். 1966 அச்சிடப்பட்ட 10 பைசா நாணயம். வருடத்திற்கு கீழே எந்தவித குறியீடும் இல்லை. இந்த நாணயம் கல்கட்டா மின்ட் நாணயம். இந்த நாணயத்துடைய எடை 4.9 கிராம், 23 மில்லிமீட்டர் விட்டம். செம்பு நிக்கல், காப்பர் நிக்கல் நாணயம். 8 பள்ளங்களை கொண்ட வளைந்த வடிவம். இந்த நெளியாக இருக்குல்ல, அது 8 பள்ளங்களை கொண்ட வளர்ந்த வடிவமான நாணயம். இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் 50 ரூபாய் வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால், அதாவது நாணயத்தில் எந்தவித தேய்மானமும் இருக்கக்கூடாது, நல்ல நிலையில் இருந்தால் அந்த நாணயம் 200 ரூபாய் வரை விலை போகும். இந்த நாணயம் 1970 அச்சிடப்பட்ட நாணயம். வருடத்திற்கு கீழே டைமண்ட் குறியீடு உள்ளது. இந்த நாணயம் பாம்பே மின்ட் நாணயம். இந்த நாணயத்துடைய எடை 4 கிராம், 23 மில்லிமீட்டர் விட்டம். திக்னஸ் 1.7 மில்லிமீட்டர். நிக்கல் பித்தளை, நிக்கல் பிராஸ் உலோகத்தால் செய்யப்பட்ட நாணயம். 8 பள்ளங்களை கொண்ட வளைந்த வடிவம். இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் 70 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால், அதாவது நாணயத்தில் எந்தவித தேய்மானமும் இருக்கக்கூடாது, நாணயம் வெளிவந்ததிலிருந்து புழக்கத்தில் இல்லாமல் இருந்திருந்தால், அதாவது நாணயத்தை யூஸ் பண்ணாமல் முதலில் வெளிவந்த நாணயம் புத்தம் புதிதாக இருந்தால் அந்த நாணயம் யூஎன்சி நாணயம் என்று அழைப்பார்கள். அப்படி நல்ல நிலையில் இருந்த அந்த நாணயம் பிராஸ் நாணயம். பித்தளை நிக்கல் பித்தளை நாணயம் என்பதால் சற்று விலை அதிகமாக உள்ளது. 1970 ஆண்டு அச்சிடப்பட்ட பிராஸ் நாணயம் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் 350 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விலை போகும். இது போன்ற நாணயங்கள் உங்கள் கையில் இருந்தால் வருடத்திற்கு கீழே எந்த அடையாள குறியீடு உள்ளது என்பதை பார்த்து பத்திரமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வருங்காலங்களில் இது போன்ற பிராஸ் நிக்கல் நாணயங்களுக்கு நல்ல மதிப்பு உண்டு. இது போன்ற நாணயங்களை சேகரிப்பாளர்கள் நல்ல விலை கொடுத்து வாங்குவார்கள். இது போன்ற நாணயங்களை விற்பனை செய்ய நல்ல விற்பனை தளங்களும் உள்ளன. coinbazar.com, ebay.com போன்ற வெப்சைட் தளங்களிலெல்லாம் இது போன்ற நாணயங்களை விற்பனை செய்யலாம். நாணயத்துடைய பின்புறம் அசோகமுத்திரையுடன் கூடிய நாணயம் இந்தியா என்றும் பாரத் என்றும் அச்சிடப்பட்டுள்ளது. எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம். தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.